நன்மையான விஷயத்தை செய்வதற்கும் தீமையான விஷயத்தை செய்யாமல் இருப்பதற்கும் யாருடைய உதவி வேணும்? யாருடைய நாட்டம் வேணும்? யாரை மட்டும்தான் வணங்கணும்? யாருக்கு மட்டும்தான் சஜ்தா செய்யணும்? யாரிடத்தில் மட்டும்தான் துஆ கேட்கணும்? அல்லாஹ்வுடைய பேரை கூட எப்படி சொல்லணும்? அல்லாஹ், ஹஸ்புனல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ், மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். சரி, இதெல்லாம் நம்ம கலிமாவை அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ், ஹஸ்புனல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ் இப்படி சொன்னா ஓகேவா? வார்த்தைய கூட அல்லாஹ்வின் பேரை கூட கண்ணியமா மனசு முழுக்க யார நினைச்சுக்கிட்டு, மனசு முழுக்க யாருடைய எண்ணம் இருக்கணும்? என்ன படைச்ச அல்லாஹ்வுடைய பேரை சொல்றேன்ற அந்த உற்சாகத்தோட உணர்வோட உயிர் மூச்சாக சொல்லணும். நம்ம பேச்சுல யாருடைய வார்த்தை வரணும்? நம்ம சிந்தனையில, நம்முடைய செயல்ல, நம்முடைய மனசு முழுக்க அல்லாஹ். மாஷா அல்லாஹ். எல்லாரும் துஆ கேட்போமா? எல்லாரும் கேட்போமா இல்லையா? யா அல்லாஹ் உன்னை மட்டும் வணங்கணும் யா அல்லாஹ், உன்னை தவிர நாங்க யாரையும் வணங்க கூடாது யா அல்லாஹ், எங்களுக்கு கிருபை செய்ய அல்லாஹ்,